அடுத்த அடி அமிர்த சாஸ்வதஸ்தானுர் வராரோஹோ மகாதபாக என்பதாகும். அம்ருதக, மிருதம் என்றால் மறைவு, மரணம். பகவானோ பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அவருக்கு இறப்பு அல்லது மரணம் இல்லை என்பதால் அவர் அம்ருதக. அஜக என்றால் பிறவாதவன். அமரக அல்லது அமிர்தக என்றால் மரணம் இல்லாதவன். ஓம் அமிர்தாய நமக. அடுத்த திருநாமம் சாஸ்வத ஸ்தானுகு. சாஸ்வத மற்றும் ஸ்தானு என்கின்ற இரண்டு சொற்களை கொண்ட ஒரே திருநாமம். பகவான் சாஸ்வதமானவர், என்றும் இருப்பவர். ஸ்தானுகு என்றால் நிலை பெற்று இருப்பது, நிலை பெற்று இருப்பவர். ஸ்தானுகு, ஸ்தாவரக, அதிலிருந்து வந்த தாவரம், அதாவது மரம், செடி, கொடிகள், இவையெல்லாம் இங்குமங்கும் செல்லக்கூடியவை அல்ல, ஓரிடத்திலே நிலை பெற்றிருக்கக்கூடியவை. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற மற்ற உயிரினங்களைப் போல அவை தாவரங்கள் இங்குமங்கும் செல்லக்கூடியவை அல்ல, ஓரிடத்திலேயே நிலை பெற்று இருக்கக்கூடியவை. இந்த வேறுபாடு முக்கியம். அவை ஓரிடத்திலேயே நிலை பெற்று இருப்பவை. ஆனால் பகவானோ எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் நிலை பெற்று இருப்பவர். சொல்லப்போனால் அவர் எல்லாவற்றிலும் எல்லோரிலும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார். எல்லா உலகங்களுமே ஸ்பேஸ் அல்லது வெளியே அவர்தான் என்னும் பொழுது அவர் எங்கே செல்ல முடியும்? எல்லா இடத்திலும் அவரே தானே இருக்கின்றார். அதை விட்டு அவரால் வேறு எங்கே செல்ல முடியும்? அவர் இல்லாத இடம் எது? அப்படிப்பட்ட ஸ்தானு அவர். சாஸ்வத ஸ்தானுகு, சாஸ்வதமாய் நிலை பெற்று இருப்பவர் பகவான். ஓம் சாஸ்வத ஸ்தானவே நமக. அடுத்த திருநாமம் வராரோக. வர, ஆரோக. வர என்றால் சிறந்தது என்று பொருள். முனிவர, ரிஷிவர போன்ற சொற்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். முனிகளிலே சிறந்தவர் முனிவரக, ரிஷிகளிலே சிறந்தவர் ரிஷிவரக. ஆக வர என்கின்ற சொல் சிறந்தது அல்லது சிறந்தவர் என்று பொருள்படும். ஆரோக, இந்த சொல்லுக்கு உடல், சரீரம் என்று பொருள். எனவே வராரோக, வர ஆரோக என்பது எல்லா விதத்திலும் சிறந்த சரீரத்தை உடையவர் என்று பொருள்படும். அப்படிப்பட்டவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆரோக என்கின்ற சொல்லுக்கு ஏறுவது என்றும் ஒரு பொருள் உண்டு. சங்கீதத்திலே கேட்டிருப்பீர்கள். ஆரோகணம், அவரோகணம். ஆரோகணம் ஏறு வரிசை, அவரோகணம் இறங்கு வரிசை. ஆரோக என்பது ஏறி அங்கே இருப்பதை குறிக்கும். பகவானை நோக்கி முன்னேறி மேலே ஏறி சென்று அவரிடத்திலேயே இருப்பது, அவருடன் கூடவே உறைவது என்பது வரக மிக மிக சிறந்ததாகும். அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. முன்னேறி சென்று அவரை சேர்ந்து விட்டால், அவரை சார்ந்து விட்டால், அதன் பிறகு அந்த பெருநிலையில் இருந்து கீழே இறங்குவது, கர்ம வினைகளினாலே கீழே இறங்கி மறுபடியும் பிறப்பது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. அவ்வளவு சிறந்த பதவி அது. அதனால் அவர் வராரோக. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு கருத்தும் மனத்திலே தோன்றுகின்றது. ஆதிசங்கரரின் பாஷ்யத்திலே இப்படி இல்லை, திடீரென்று என் மனத்திலே தோன்றியதால் சொல்கின்றேன். வரக என்பது சிறந்தது என்பதை குறிக்கும் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். ஆரோக என்பது ஏறி சென்று அமர்வது. மிகச்சிறந்த கருட பகவானையே அவர் வாகனமாக கொண்டிருக்கின்றார். அதன் மேலே ஏறி சென்று அமர்கின்றார். அதேபோல மிக மிக சக்தி வாய்ந்த மிகவும் சிறந்த ஆதிசேஷ பகவான் மேலே ஏறி அவர் சயனிக்கின்றார். இந்த காரணங்களினாலும் அவரை வராரோக என்று சொல்லலாம். ஓம் வராரோகாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் மகாதபாக. மகத் என்கின்ற சொல்லுக்கு மிக மிக பெரியது, அளவிட ஒண்ணாதது என்று பொருள். தபக என்கின்ற சொல்லுக்கு ஞானம் என்றும் ஒரு பொருள் உண்டு, சிறந்த ஐஸ்வர்யம் என்றும் ஒரு பொருள் உண்டு. பகவான் ஞானம் மிக கொண்டவர், ஞானமே வடிவாக கொண்டவர். சத் சித் ஆனந்தம். சித் என்கின்ற ஞானம் அவர்தான். பெரிய மிக மிக சிறந்த, இன்ஃபேக்ட் பூரணமான ஞானத்தை உடையவர் பகவான். அதை போலவே பூரணமான ஐஸ்வர்யம், பிரபுத்துவம், ஆளுமை கொண்டிருப்பவர் பகவான். இந்த காரணங்களால் அவர் மகாதபா. ஓம் மகாதபசே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.